சௌமியா அன்புமணி அவர்களை விடுதலை செய், விடுதலை செய். கொடுமை இது. தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல. தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. கொடுமை இது, கொடுமை இது. பாலியல் புகாரை தட்டி கேட்ட சௌமியா அன்புமணி அவர்களை கைது செய்வதை கண்டிக்கிறோம். விடுதலை செய், விடுதலை செய். தமிழக அரசை விடுதலை செய். பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணியை விடுதலை செய். தமிழக அரசு, தமிழக அரசு தீவிரம் காட்டு, தீவிரம் காட்டு. அடக்குமுறையை கைவிட்டு, அடக்குமுறையை கைவிட்டு பெண்கள் பாதுகாப்பில் தீவிரம் காட்டு. அடக்குமுறையை கைவிட்டு பெண்கள் பாதுகாப்பில் தீவிரம் காட்டு. தமிழக அரசு, தமிழக அரசு விடுதலை செய், விடுதலை செய். பாமக மகளிர் அணியினரை விடுதலை செய், விடுதலை செய். நியாயம் தானா, 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 நியாயம் தானா. தமிழக அரசே நியாயம் தானா, தமிழக அரசே நியாயம் தானா. கற்பழிக்கப்பட்ட பெண்ணுக்காக போராட்டம் நடத்திய பாமகவினரை கைது செய்வது நியாயம் தானா, கைது செய்வது நியாயம் தானா, கைது செய்வது நியாயம் தானா, கைது செய்வது நியாயம் தானா. விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். பாமகவினரை விடுதலை செய், பாமகவினரை விடுதலை செய். சௌமியா அன்புமணியை விடுதலை செய், சௌமியா அன்புமணியை விடுதலை செய். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். பாமகவின் போராட்டம், பாமகவின் போராட்டம். விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். தமிழக அரசை விடுதலை செய், தமிழக அரசை விடுதலை செய். பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு. வேண்டாம், 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 வேண்டாம். மக்கள் உரிமை தொகை வேண்டாம், மக்கள் உரிமை தொகை வேண்டாம், உரிமை தொகை வேண்டாம், மக்கள் உரிமை தொகை வேண்டும், 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 வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், 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 வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். மக்கள் பெண்கள் உரிமை தொகை வேண்டாம், பெண்கள் உரிமை தொகை வேண்டும், 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 வேண்டும். இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே. விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். உடனடியாக விடுதலை செய், உடனடியாக சார். கீழே புண்ணா அப்படி அழுத்தி புண்ணா, இப்படி புண்ணா, இப்படி புண்ணா, புண்ணா. நம்முடைய இன்றைக்கு தமிழகத்திலே தமிழகத்திலே இளம்பெண்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை என்பது கண்ணுக்கு முன்னே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்க, பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவி, அந்த மாணவிய ஒரு கொடூரன் பாலியல் வன்முறை செய்கிறான். அந்த பாலியல் வன்முறை செய்கிற ஆளை கைது பண்ணி அவருடைய செல்போனை பார்க்கும் பொழுது 50க்கு மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் பெண்களை பயமுறுத்தி செய்து வந்திருக்கிறான். இதில் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி மகளிரின் சார்பிலே எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பசுமை தாய் தலைவர் மகளிரினுடைய பொறுப்பாளர் அன்னியா சௌமியா அவர்களுடைய தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி பொருளாளர் திலகமாமா போன்றவர்கள்லாம் கலந்து கொண்ட அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் காலையில் நடக்கிருந்தது. அதை தடுக்கிறதுக்காக 500 போலீஸ். ஆனா இந்த காவல்துறை முழுக்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே ஒரு ஆர்வத்தோடு இருந்தா இந்த மாதிரியான ஒரு சிரமம் நடந்திருக்காது. தமிழ்நாட்டில் நீங்க கடந்த 6 மாதமா பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கள்ளக்குறிச்சி திம்மாவரத்தில் இளம்பெண்கள் பாலியல் வன்முறை கொடுமை, 11 சென்னை வில்லிவாக்கத்தில்
11 வயது பெண்ணுக்கு 6 மாசமா அந்த பிள்ளைய பாலியல் வன்முறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா நகர்ல 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. அதுவும் வேலூர் மாவட்டத்தில் மனவளர்ச்சி குன்றிய பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. ஒரே கிராமத்தை சேர்ந்த அதே மாதிரி 13 வயது மாணவி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்ல என்சிசி பயிற்சியில 8ஆம் வகுப்பு மாணவிக்கு கொடுமை. மதுரை திண்டுக்கல் பட்டிவீரம்பட்டியில 13 வயது மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. புதுக்கோட்டை கந்தர்வ கோட்டையில 15 மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. மதுரையில் சிவகங்கையில கல்குளத்துல 13 வயது மாணவிக்கு, காஞ்சிபுரத்தில் 19 வயது கல்லூரி மாணவி. இது மட்டும் இல்லைங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க மேடம், வரேங்க, நான் வரேன். இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரிகளிலும் இப்ப எனக்கு ஒரு செய்தி, PhD படிக்கிற மாணவிகள் அந்த எப்படின்னா சில பேராசிரியர்கள் டிசி சப்மிட் பண்ணும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்காக அந்த பெண்களை வன்கொடுமை செய்வதாக சொல்லுகிறார்கள். இந்த கொடுமை அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்த கொடுமை வெளியிலே வந்திருக்கிறது. இது மாதிரியான கொடுமை தமிழகம் முழுக்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 1-2 இல்ல, தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே, எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலே, எங்களுடைய தலைவர் அன்புமணி அவர் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம். இதை கண்டித்து இன்றைக்கு எங்களுடைய மகளிர் சங்கத்தின் சார்பிலே அன்னியார் சௌமியா அவருடைய தலைமையிலான ஆர்ப்பாட்டத்துக்கு போகும் பொழுது துரத்தி சமூக விரோதிகளை கைது செய்வது போல 500 காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அந்த 500 காவல்துறையினரும் ஒரு நாளைக்கு 2 பேர் வீதம் அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றி வந்திருந்தா 500 250 நாள் ஒரு வருஷத்தை ஓட்டியிருக்கலாம். அங்கே இந்த மாதிரியான கயவர்கள் உள்ள போயிருக்க மாட்டாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். பாட்டாளி மக்களின் சார்பிலே இதை இந்த மாதிரியான கைதுகளுக்கெல்லாம் நாங்கள் சிறந்தாழ்த்த மாட்டோம். எதற்கும் அஞ்சாத வகையிலே நாங்கள் போராடுவோம். நன்றி. விடுதலை செய் அன்னியா சௌமினியை விடுதலை செய், சௌமியா அன்புமணியை விடுதலை செய். வாழ்கவே மருத்துவர் ஐயா வாழ்கவே.